ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு அதில் தான் நம்ம மாற்றோம். உடனே உஷாராக இருக்கணும். காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படுறேங்க. காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படுறேன். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போனோம். என் ஒய்ஃபு கரெக்டாக பீரோவை திறந்தா உள்ளக்கிற எல்லா புடவை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து கட்டில் போட்டான். இப்படி நகரம் இல்லை, அப்படி நகரம் இல்லை. அதாவது சாயங்காலம் என்ன போட்டுக்குதுன்னு செலெக்ஷன் நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தது. அதை எடுத்து இன்றைக்கி நான் ஈவினிங் தான் போட்டுக்க போகிறேன்னு வேணான்னு சொன்னால் அதுக்காக ஒரு டிஸ்கஷன் ஓடும் 15 நிமிஷம். நான் சொன்னேன் சூப்பர் போ அப்படின்னு. வெளியில் வந்த பிறகு சொன்னேன், இங்கே பாருங்கள், ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்க ட்ரெஸ்ஸு தைக்கிற டெய்லர் கடை என் ஆஃபீஸ் பக்கத்தில். சரியா? வரும்போது கொஞ்சம் டெய்லர்கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன், இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அயன் பண்ணி எடுத்துன்னு வாங்க, ஈவினிங் இது தான் போட்டுக்கணும்னு. ஒரு ஹெல்ப்பு தானேங்க அப்படின்னா பண்ணுறேனே. அன்றைக்கி வந்ததுங்க எனக்கு ஒரு சங்கடம் தான். அன்றைக்கின்னு பார்த்தா ஆஃபீஸ் பிஸி. பர்மிஷன் கேட்டால் எழுதி கொடுத்துட்டு போடான்றான் பர்மிஷன் ஸ்லிப்பு. நான் எழுதி கொடுப்பீங்க ஒய்ஃப் ட்ரெஸ் ஆல்ட்ரேஷனா பர்சனல் அப்படின்னு எழுதினேன். அப்போவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வேலை தான் போகிறான்னு. ஏன்னா அவனும் அதான் எழுதி வச்சுட்டு போகிறான். அது ஒரு நல்ல வார்த்தைங்க. பர்சனல் எழுதிட்டா எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுடலாம். எழுதி கொடுத்துட்டு போகிறேன் டெய்லர் கடைக்கு. டெய்லர் என்ன நக்கலாக பார்க்குறான். தாங்க மேடம் அமிச்சாங்களா ஆல்ட்ரேஷனா அப்படின்னு. அப்புறம் கடைக்கார பையன்கிட்ட சொல்கிறான், சார் தெரியும்ல டிவிலெலாம் வருவார், இப்போ ஆல்ட்ரேஷன் வந்துருக்காருன்னா. சிரிப்பாக பேசுவார் இவருன்னா அவன் சிரிப்பு தான் பாரு. கொஞ்சம் நேரத்தில் உட்காருங்க சார் அப்படின்னா. வெயிட் பண்ணங்க. அங்கே 10-15 படங்க இன்னொன்னுமோ ட்ரெஸ்ஸில் யாரோ போட்டுன்னு அந்த மாதிரி தைச்சா எதுவுமே நம்ம ஒய்ஃபுக்கு ஒத்துக்காது. அதெல்லாம் போட்டு சரி இங்கே தான் தைக்கிறேன்னு வீட்டுக்கு எடுத்து போயிட்டேன். சார் எடுத்து போன பிறகு அவள் சொல்கிறா, நீங்கள் டெய்லர்கிட்ட பேசுனீங்களாண்ணா? இல்லையேன்னு. ஏங்க பேசாமலே நீ தான் பேசுனேன்னு சொன்னியா காலையில்? என்ன நான் சொல்லுவேங்க, எத்து போன உங்களுக்கு எங்கே போச்சுன்னா அதாவது அறிவுன்னு அர்த்தம். நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு. நான் அப்புறம் சொன்னேன், இந்த பார் டெய்லர் கடையை பக்கத்துலேயே பாரு, அவ்வளோ தூரத்தில் பார்க்குறேன். இல்லை நீயே போ. நானே போனால் 300 ரூபா ஆகுமேண்ணா. சரி பக்கத்துலேயே பாரு. என்ன பக்கத்துலேயே? நீங்கள் முடி வெட்ட போகிறீங்களா அந்த கடை மாதிரியானா? சார் முடி வெட்டுறதுல போய் 5 ஸ்டார் இருக்கா போவேன். நான் இந்த முனையில் ஒரு கடை இருக்குதுங்க, நேஷ்னல் சலூன்னு பேர். அங்கே தான் முடி வெட்டுவேன். சின்ன கடை, சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிடலாம். ஆமாங்க, அந்த போர்டு பேர்லேயே போட்டு மகாத்மா காந்தி, பண்டித நேரு, லால் பகதூர் சாஸ்திரி 3 பேர் படம் இருக்கும். 3 பேரும் என்னமோ இங்கே முடி வெட்டின்னு தான் சுதந்திரம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி.